மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. Congrats sir. Thank you. Welcome sir. சரவணன், இன்னொரு பொக்கே எடுங்க, மேடம்க்கு கொடுக்கலாம். மேடத்தோட திறமையால தான் இந்த கம்பெனி கௌதம் கிட்ட இருந்து இப்போ கார்த்திக் சாரோட கைக்கு இந்த ஆபீஸ் வந்திருக்கு. மேடத்தை வரவேற்கிறதுல நாங்க எல்லாரும் பெருமைப்படுறோம். வெல்கம் மேடம். Thank you so much. Thank you. சாரி மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆபீஸ்ல என்ன நடக்கணும், என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு அஞ்சலி மேடம் புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கு பொக்கே கொடுத்தேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். சரி அஞ்சலி, நல்ல நேரம் போறதுக்குள்ள நான் சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கணும். போலாமா? ஒரு நிமிஷம் கார்த்திக். ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி கௌதம் இலக்கியா கிட்ட இந்த கம்பெனி இருந்தப்ப நானும் கார்த்திக்கும் இங்க எப்படி எல்லாம் அவமானப்பட்டோம், நீங்க எல்லாரும் எப்படி எல்லாம் எங்களை கேலியா பாத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இனி இது எங்க கம்பெனி, இதுக்கு நாங்க தான் ஓனர். நாங்கன்னா நானும் கார்த்திக்கும் மட்டும்தான். எங்களுக்கு தான் இனிமே இந்த ஆபீஸ்ல முழு அதிகாரம். நீங்க எங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். பழைய முதலாளி கௌதம் மேல விசுவாசம் காட்டணும்னு நினைக்கிறவங்க இப்பவே ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிடுங்க. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு கௌதம் சார் என்னோட சாதாரண வீட்டுக்கு குடி வர்றாரு. ஆனா இவங்க பிடுங்கின வாழ்க்கையை வச்சுக்கிட்டு பேயாட்டம் போடுறாங்க. இன்னும் இங்க என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே. பிபி செக் பண்ணிட்டீங்களா? ஸ்டேபிளுக்கு வந்துடுச்சா? வந்துடுச்சு மேடம். இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. தட்ஸ் குட். டாக்டர், ஜானு இப்ப எப்படி இருக்காங்க? எவ்ரிதிங் நார்மல். இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ இலக்கியா, நான் சொன்ன மாதிரி இனியாவது அவங்கள கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே? கண்டிப்பா டாக்டர், கண்டிப்பா. ஜானு மனசு நோகுற மாதிரி இனி எதுவும் நடக்காது. தட்ஸ் குட். டாக்டர், நாங்க இப்ப போய் ஜானிக்கே பார்க்கலாமா? ஷுவர். ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க டாக்டர். வாங்க பார்க்கலாம். வா. ஜானு, கௌதம், இலக்கியா, வரேன் ஜானு. இன்னும் காணோம் இவங்கள. என்ன ஜானு,
என்னப்பா இது 8 மணி முகூர்த்தம் 7:30 மணி ஆயிடுச்சு. ஏன் இவ்ளோ லேட்டு? அதான் ரெடி ஆயிட்டல, அப்புறம் என்ன? நீ ரெடி ஆயிட்ட, உன் பொண்டாட்டி எங்க? இன்னும் வரலையா? அப்பவே ரெடி ஆனாலே. மேக்கப் ஏதாவது போட்டுட்டு இருப்பா, வரட்டும் கேக்கலாம். இரு வருவா. ஏய் இலக்கியா, இந்த புடவையில நீ அழகா இருக்க, மகாலட்சுமி மாதிரி இருக்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐயோ ஜானு, என்னது இது? இலக்கியாவை அவ்வளோ கோவமா திட்டிட்டு இருந்த, ஆனா இப்ப அவளை பார்த்ததும் அப்படியே பல்ட்டி அடிச்சு மகாலட்சுமி அங்காள பரமேஸ்வரின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க. இதான் உன் வீரமா? டேய், என் மருமகளை பாருடா, பாரு எப்படி ஜொலிக்கிறா. இவளை பார்த்து யாராவது கோவப்படுவாங்களா? பாத்தியா? நான் கூட உன்னை இப்படி பாராட்டினது இல்ல. ஜானுக்கு நீ நல்லா ஐஸ் வச்சிருக்க. நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க? அத்தை கரெக்டா தானே சொல்லுவாங்க. என்னது இது? ஏதோ ஒண்ணு குறையுது. என்னம்மா இது? வெறும் தாலியோட கிளம்பி வந்துட்ட. கல்யாணத்துக்கு போறோம்ல, வேற நகையெல்லாம் எங்க? ஐயோ அத்தை, இது போதும் அத்தை. அட என்ன இப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு போறோம், நிறைய நகையெல்லாம் போட்டுக்க வேண்டாமா? அங்க வரவங்க எல்லாரும் உன் கழுத்தையும் கையையும் தான் பாப்பாங்க. நீ போய் உன் நகையெல்லாம் போட்டுட்டு வா போ. நல்லா கேளு ஜானு, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிற. அவ கேட்கலன்னா நீ அப்படியே விட்டுருவியா? நகையெல்லாம் போட்டு விட மாட்டியா? கல்யாணத்துக்கு போகும்போது இலக்கியாவை அப்படியே பார்த்த உடனே இவ ஜானகியோட மருமகன் சொல்ல வேண்டாமா? வேண்டாம் அத்தை, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய நகை போடணும்ன்ற ஆசை எல்லாம் இல்ல. சிம்பிளா இதுவே நல்லாதான் இருக்கு. வாங்க, டைம் ஆச்சு போல வாங்க. இரு ஆசையா உன்னை மகாலட்சுமி மகாலட்சுமின்னு கூப்பிடுறேன். அந்த மகாலட்சுமியோட அலங்காரத்துல குறை இருக்கலாமா? இல்ல இரு ஒரு நிமிஷம். அத்தை இரு எங்க போறீங்க? வரேன்னு சொல்றேன்ல, ஒரு நிமிஷம் இரு. அத்தை எங்கெங்க போறாங்க? என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? மகாலட்சுமி ஆச்சு, மகாலட்சுமியோட மாமியார் ஆச்சு. ஆக மொத்தத்துல நம்ம போறதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ. ஐயோ அத்தை, எதுக்கு இவ்ளோ நகை? என்னது? எதுக்கு இவ்ளோ நகையா? யாரோட கல்யாணத்துக்கு போறேன்னு நினைச்ச? அங்க வரவங்க எல்லாம் எவ்வளவு நகை போட்டிருப்பாங்க, எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது ஏன் மருமக மட்டும் இப்படி சாதாரணமா இருந்தா நல்லாவா இருக்கும்? இந்தா போட்டுக்கோ. ஐயோ அத்தை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அத்தை. நீ கேட்க மாட்ட, இரு வர. இந்தடா அத்தை, நானே போட்டு விடுறேன். சொன்னா கேட்க மாட்டா. அத்தை வேண்டாம் அத்தை. சும்மா இரு, நான் போட்டு விடுறேன். அட எவ்வளவு அழகா இருக்க. திரும்ப சொல்றேன். இரு. ஐயோ அத்தை போதும். இருமா, ஒண்ணு போட்டா நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் 2 மாலையாவது போடணும். என்னங்க காட்டு. அடடடடடா, பாத்தியா? நல்லா இருக்கல்ல? ஆமா ஜானு, நீ சொல்ற மாதிரி இலக்கியா மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா. சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? போலாம். வா வாங்க. அத்தை, ஜானு, ஜானு, ஜானகி, ஜானகி, யாரு வந்திருக்கான்னு பாரு. ஜானகி, ஜானு, அத்தை. ஜானகி, ஜானு, 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 உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ குணமாயிட்ட. என் புள்ள என் பக்கத்துல இருந்தா எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா ரேவதி அம்மா சொன்னதும் எனக்கு பாதி உயிரே போயிடுச்சு. டாக்டர் நீங்க குணமாட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என் உயிரே திரும்ப வந்துச்சு. ஏன் இப்போ நீ அழுதுட்டு இருக்க? நான் நல்லா ஆயிட்டேன்ல. அத்தை, நாங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம கார்த்திகோட எல்லாம் சண்டை போட்டீங்க? நான் எங்க சண்டை போடுறேன்? அவனா வந்தான், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறான். எனக்கு கோவம் வராதா என்ன? என்ன தேவையில்லாத வார்த்தை? என் அப்பா அம்மா இல்லாதவன் சொல்லிருக்கான் அதானே? ஜானு, என்ன பாக்குற? நடந்ததெல்லாம் ரேவதி அம்மா சொன்னாங்க. என்னை காயப்படுத்துறதுக்கு என் தம்பி தானே.
அவனை நானே பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.